நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும். என்னுடைய 550க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், அரசியல் நிகழ்வுகள் பற்றிய வீடியோக்கள் நிறைய இருக்குங்க. அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, ஒருவருடைய ஜாதகத்தில் கடுமையான மன அழுத்தத்தை தரக்கூடிய கிரக சேர்க்கை எது? ஜனனகால ஜாதகத்தையும் பார்க்கணும், கோச்சாரத்தோடு இணைத்து அதை நம்ம பார்க்கணும். அப்போ எந்த கிரக சேர்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு கடுமையான மன உளைச்சல். ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறாங்க, சார் இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான மன உளைச்சலை நான் இருந்தேங்க, தற்போது நான் கடுமையான மன உளைச்சலை இருக்கங்க, இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டமாக இருந்தது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்க்குறோம். எதனால் அந்த அமைப்பு வருது? எந்த கிரக சேர்க்கை இது போன்ற ஒரு அமைப்பை தரும், மன உளைச்சலை தரும், கடுமையான மன அழுத்தத்தை தரும் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாகவே மனோகாரகன், எண்ணம், மனம், அதற்கு காரக கிரகம் எது அப்படின்னா சந்திர பகவான் தான். அதற்கு அடுத்தது புத்திகாரகன், அது யார் அப்படின்னா புதன் பகவான். இந்த ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்தில் தெளிவாக இருக்கணுங்க. எந்த நிலையிலும் சந்திரன் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும், புதனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது புத்திகாரகன் புதன் நன்றாக இருக்க வேண்டும். இதை நம்ம முக்கியமாக சிறுதிக்கு பார்க்கணும். ஏன்னா எண்ணம்னு சொல்லிட்டாலே இந்த புதன் மற்றும் சந்திரன், அதற்கு அடுத்தது 5ஆம் பாவகத்துக்கு நம்ம வரணும். 5ஆம் பாவகம் தான் சிந்தனை ஸ்தானம், எண்ணம். அந்த ஸ்தானம் எதுன்னா 5ஆம் இடம். அப்போ இந்த அமைப்பை நம்ம சீர்திக்கு பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம இந்த பதிவில் பார்க்குறது கிரக சேர்க்கை தான் மெயின். அப்போ எந்த கிரக சேர்க்கை கடுமையான மன அழுத்தம் தரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகத்தோடு பாவகர்கள் இணைவதுங்க. பாவகர்கள்னா என்னென்ன கிரகங்கள்லாம் நம்ம வரும்? ராகு, கேது, செவ்வாய், சனி. அதே நேரத்தில் சந்திரனோடு செவ்வாய் இணைவது மங்கள யோகமாக மாறும், தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும். அதனால் சந்திரனோடு செவ்வாய் இணைவது எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் சந்திரனோடு கேது இணைவது கிரகணம், சந்திரனோடு ராகு இணைவது கிரகணம், சந்திரனோடு சனி இணைவது சுத்தமாக கூடாதுங்க. ஆனால் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கு. சார் சந்திரன் கேது, சந்திரன் ராகு இணைந்திருக்கின்றார், ஒரு குருவின் பார்வை, அல்லது அங்கேயே ஒரு குரு டிகிரி அடிப்படையில் விலகி ஒரு குருவினுடைய இணைவு, இது போன்ற அமைப்பு எல்லாம் சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும். அதே நேரத்தில் அது மன அழுத்தத்தை கொடுத்து இறுதியில் மீளக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதற்காக சுபத்துவம் என்பது என்ன அமைப்பு தந்துடும் கடைசியானா, அதில் ஒரு சக்ஸஸை கொடுத்துரும், போராடி வெற்றியை கொடுக்கும். அதுவே அங்கே கடுமையான பாதிப்பாக அது இருந்ததுன்னா போராடி வெற்றியை கொடுக்காது, அங்கே பாதிப்பை தான் தரும். சந்திரனோடு ராகு இணைந்திருக்கின்றார், சந்திரனோடு ராகு இணையக்கூடாது. மனம், எண்ணம். இதே நேரத்தில் சந்திரனோடு ராகு இணைந்து சந்திராசனம் நடந்ததுன்னா கடுமையான அமைப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள், தன்னுடைய எண்ணம், சந்திரனை சனி பார்ப்பது, சந்திரனோடு சனி இணைவது, இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை தரும், மன அழுத்தத்தை தரும். தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அதாவது தேவையில்லாத பயம், அதாவது ஒன்றுமே இல்லை, அதுக்கு தேவையில்லாத பயத்தை சந்திரன் ராகு, சந்திரன் கேது இணைவு, சந்திரன் சனியுடைய சேர்க்கை தரும். அதே நேரத்தில் இந்த புதன் புத்திகாரகன் புதனும் எந்த நிலையிலும் செவ்வாய் சனியினுடைய தொடர்பை பெறக்கூடாது. புதனை செவ்வாய் பார்ப்பது, புதனை சனி பார்ப்பது, புதனோடு செவ்வாய் இணைவது, புதனோடு சனி இணைவது, இந்த அமைப்பு இருந்தாலும் அந்த இடத்துல புத்தியானது சற்று ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதையும் நம்ம சீர்திக்கு பார்க்கணும். அப்போ இந்த மனம் சார்ந்த கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த புதனும் சந்திரனும் எந்த நிலையிலையும் பாவத்தம் அடையக்கூடாது. இதில் கோச்சாரத்தையும் நீங்கள் இணைச்சு பார்க்கணும். இல்லை சார் என்னுடைய ஜாதகத்தில் அது போன்ற அமைப்பு எதுவுமே இல்லையங்க, ஆனாலும் நான் மன அழுத்தத்தில் இருந்தேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதற்கு முக்கியமான பாயிண்ட், கோச்சாரத்தை ஜனனகால ஜாதகத்தோட இணைச்சு பார்க்கணும். அது எப்படி சார் பார்க்கறது? உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உள்ள புதனின் மீது ராகு இணையும் போது, அதாவது கோச்சார ராகு இந்த பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், இப்போ உதாரணத்திற்கு எனக்கு கும்பத்தில் புதன் இருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ராகு பயிற்சியாக எங்கே வருவார்? கும்பத்து தான் வருவார். புதனோடு ராகு இணையும் போது அந்த இடத்துல மனம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பீங்க. புதனோடு கோச்சார் ராகு இணையும் போது அந்த 18 மாதங்களும் சற்று குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்.
எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுக்காம சரியில்லாத முடிவு எடுப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் தரும். புதனோடு அது ஜனனகால புதனின் மீது கோச்சார ராகு, ஜனனகால புதனின் மீது கோச்சார சனி, இது போன்ற அமைப்பு வர்றது. புதன் சனி, ஜனனகால புதனின் மீது செவ்வாய் தொடர்பு உள்ளது, ஜனனகால சந்திரன் மீது ராகு ஏறுவது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சந்திரன் மீது ராகு இருக்கார். நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, தேவையில்லாத பயம் இருந்துகிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ராசியின் மீது ராகு இருக்கார். இப்போ அந்த ராகு விடுபட்டு எங்கே வராரு? கும்பத்துக்கு வராரு. கும்பத்துக்கு வந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் மீது ராகு பயணிப்பார். அப்போ இது போன்ற அமைப்பு இருக்கா? அதாவது கோச்சாரத்தை நீங்கள் இணைச்சு பார்க்கணும். உங்களுடைய ஜனனகால புதனின் மீது கோச்சார செவ்வாய், ஜனனகால சந்திரன் மீது கோச்சார சனி, அதான் நம்ம ஜென்ம சனின்னு சொல்கிறோம். சந்திரன் மீது சனி உட்காருவது ஜென்ம சனி. சந்திரனுக்கு 8 அஷ்டம சனி. அப்போ அந்த சந்திரன் மீது சனி இருப்பது, அந்த சந்திரன் மீது ராகு இருப்பது, அந்த சந்திரன் மீது கேது இருப்பது, இது போன்ற அமைப்புள்ள காலகட்டத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் என்பது சரியில்லாத நிலையில் இருக்கும். தெளிவான முடிவு எடுக்காமல் தவிப்போம். நிறைய விஷயங்களில் தேவையில்லாமல் மாட்டுவோம். அப்போ அந்த விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்க வேண்டும். இந்தமாரி அமைப்பு வருதான்னு பாருங்க. ஜனனகால ஜாதகத்தை கோச்சாரத்தோடு இணைச்சியே பாருங்க. அப்படி பார்க்கும்போது இது போன்ற அமைப்பு இருந்தாலும் நீங்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும். இயற்கையாகவே இந்த ஜாதகத்தில் சந்திரன் சனி, அதாவது புதன் செவ்வாய், புதன் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு அந்த தசை நடைமுறையில் வரும்போது பிரச்சனைகளை கொடுக்கும். புதனோடு சனி இணைந்திருக்கின்றார், ஆனால் ஒரு குருவின் பார்வை பிரச்சனை கிடையாது. எப்படி என்ன செய்வாங்க? போராடி போராடி சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் போராடி தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும். புதனோடு சனி இணைந்திருக்கின்றார், புதனோடு சனி இணைந்திருக்கின்றார், ஆனால் அந்த புதனுடைய தசை நடைமுறையில் வருதான்னு பார்க்கணும். சனி தசை இல்லை, புதனுடைய தசை நடைமுறையில் வருதான்னு நீங்கள் பார்க்கணும். அது போன்ற அமைப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை அவர் கொடுக்கவே செய்வார் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளான சேனலை பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.